तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो शक्तिः प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा। ओम महाविष्णुः विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो पुष्पத்தை வாங்கிங்க. ஓம் தசரதாய வித்மஹே சீதாவல்லபாய தீமஹி. அம்மா இதை எல்லாத்தையும் கொண்டு ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. வாங்கம்மா வாங்கிக்கோங்க. ஓம் பூதநாதாய வித்மஹே பவனநாதாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் சகஸ்ரசீர்ஷாய வித்மஹே விஷ்ணுதத்தாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாகேஸ்வராய வித்மஹே அயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே சத்புருஷாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தட்சிணாமூர்த்தி சவித்மஹே ஞானகஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகந்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்வத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஓம் ஆதித்ய வித்மஹே அக்னீஷ தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிடுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சுதே சர்வார்த்த சாதகே பரமிதே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்தே. கெட்டிமேளம். ஓம் மகாவிஷ்ணு வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய பாதிதா சோபமானம் மதீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாமம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத் புருஷன் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து.
உனக்கு லவ் சொல்ல வாய்ப்பு இருந்தோம், அதை சொல்லாம இப்படி அழுதுட்டு இருக்கியே, உன்னை என்னடா சொல்றது? வாய்ப்பை உருவாக்க தெரியாதவன் முட்டாள்னா வாய்ப்பை தவற வருவான் பைத்தியக்காரன். உன்னை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க பாரு, அந்த போர்டை பாரு, அஞ்சலி மகேஷ். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். எழுந்துருங்க. அப்பா அம்மா மாமா அஞ்சலி வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நீண்ட காலம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. போங்க, பாட்டிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போமா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளை கண் கலங்காம பாத்துக்கோ. என்ன? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். அந்த இடத்துல என் பேர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காதுடா. டேய், உன்னை பார்க்கவே பயமா இருக்குடா. அவ இல்லாம நீ உயிரோட இருப்பன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. டேய் கவின், கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? உண்மையா லவ் பண்ற ஒவ்வொரு பையனும் தான் லவ் பண்ண பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம வாழணும்னு ஆசைப்படுவான். அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பான். நான் என் அஞ்சலிக்காக என் காதலை தியாகம் பண்ணியிருக்கேன். உடம்புல உயிர் இருந்தா தாண்டா வாழ முடியும். அந்த உயிர் மாதிரி தாண்டா உனக்கும் உன் லவ். அதை தியாகம் பண்ணிட்டு வாழ போறேன்னு சொல்ற? எப்படிரா? லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் உன்ன மாதிரி ஆயிட்டா அப்புறம் லவ் பண்றதுக்கே அர்த்தமே இல்லாம ஆயிடும்டா. என் மேல அவளுக்கு லவ் இருந்திருந்தா அவ இந்த கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டாடா. இவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க மாட்டாடா. நான் என்ன பண்ணியிருந்தாலும் அது தப்பா இருந்திருக்கும்டா. டேய், அஞ்சலி முகத்தை ஒரு நிமிஷம் பாத்தியாடா? அவ எவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியானா? அவ சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியாடா? அஞ்சலியோட பழகுன அந்த நாட்கள் எனக்கு போதும்டா. அதை நினைச்சிட்டு நான் வாழ்த்துருவேன்டா. டேய் டேய் டேய், என்னடா இப்படி குடிச்சிட்டு இருக்க? நீ குடிக்கிறது தெரிஞ்சா அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. உங்க அப்பா உன்னை கொன்னே போட்டுருவாரு. யாருக்கு வேணாலும் தெரியட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். இனி என் லைஃப் இப்படிதான். இதுல மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். இது மட்டும்தான் என் நிம்மதி. அவளை நினைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. லவ் மட்டும் பண்ண முடியுது. என் அஞ்சலி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நான் சாகுற வரைக்கும் அவன் எப்பவுமே ஏன் அஞ்சலி தான்டா. அதை யாராலையும் மாத்த முடியாது. அவ யாரு? மகேஷ் சந்திரனா? அவனால என் அஞ்சலி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வரட்டும், அவனை பீஸ் பீஸ் ஆக்கிரும். டேய், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மண்டபத்து வரைக்கும் போய் அவகிட்ட உன் லவ்வை சொல்லி நீ அவளை கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா அஞ்சலி அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு நீ இங்க வந்து சம்மந்தம் இல்லாம புலம்பிட்டு இருக்க. அவளுக்கு தான் என் மேல லவ்வே இல்லையேடா.
இருந்திருந்தா அவ கல்யாணத்தை அவளே நிறுத்தி இருந்திருப்பாளே. நான் இப்போ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அசிங்கமா தாண்டா நினைச்சிருப்பா. அவளுக்கு தெரியாம இருந்ததாண்டா நல்லது. எவளி என்னோட போட்டுண்டா. ஆனா என் அஞ்சலி எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். அஞ்சலி நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அஞ்சலி. 100 வருஷம் 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். ஒரு நாளைக்கு முன்னாலேயே கவினை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னேன்ல. சொன்னதுக்கு அப்புறம் இப்படி பண்ணானா என்ன அர்த்தம் சொல்லு? இதுதான் அப்பன் பேச்சு கொடுக்குற மரியாதையா? ஐயோ, நான் சொல்றத அவன் கேட்கவே மாட்டான்ல. இல்லங்க, ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லிதான். என் வார்த்தையை விட அப்படி என்ன அர்ஜென்ட் அவனுக்கு? போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். வந்துருவாங்க. என்னதான் தலை போற வேலையோ அவனுக்கு. போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அப்படி கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாரா அவரு? வளர வளர பொறுப்பா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி பொறுப்பே இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. சரி கிளம்பலாமா? மணியாச்சு. மாமா, இன்னும் நம்ம போட்டோஸே எடுக்கலையே. ஆமாப்பா, மாப்பிள்ளை கூடயும் பொண்ணு கூடயும் போட்டோ எடுக்கணும்ல, குரூப் போட்டோ. அது எடுக்காம போனா எப்படி? அதுவும் இல்லாம அப்பா மாப்பிள்ளைக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து சடங்கெல்லாம் பண்ணிருக்கீங்க. குரூப் போட்டோ எடுக்கலன்னா நல்லா இருக்காது இல்ல? டேய், சம்பந்தி உறவுங்கிறது தாமரை இலை மேல இருக்க தண்ணி மாதிரி பட்டும் படாம தான் இருக்கணும். ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடாது. போட்டோ எல்லாம் எடுத்த வரைக்கும் போதும். கிளம்பலாம் வாங்க, மணியாச்சு. அப்பா, வெற்றி வரான். என்னடா? அப்பா சொல்லுங்கப்பா. கிளம்பலாம்டா. இப்பவே வா. ஏன்டா? அது வந்து அப்பா, நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்த, நீங்க பாதிலே கிளம்பலான்றீங்க. நீ என்னடா பிளான் பண்ண? மா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபங்க்ஷன்ல ஃபுல்லா இருந்துட்டு எல்லார்கிட்டையும் நமக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டுட்டு போலான் இருந்தம்மா. டேய், நாம தான் கல்யாணத்துக்கு வந்துட்டோம்ல, அதுவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூட்டத்துல பல பேரு என் காது படவே என்ன பெருமையா பேசுனத நான் கேட்டேன். வந்தோம், பார்த்தோம், இருந்து செஞ்சு கொடுத்தோம். கிளம்பலாம்டா. ஐயோ பா, நீங்க வேறப்பா, அதெல்லாம் முழுசா தெரியலப்பா. அப்பாவை பார்த்து இவர் யாருன்னு ஏகிட்டே ஒருத்தன் கேட்டாப்பா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, நாம முழுசா எல்லாரும் மனசுலயும் பதியணும்னா கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்பா. அது போக இப்போ அவங்க நமக்கு ரொம்ப சொந்தமாயிட்டாங்கல்ல. நம்ம இப்பவே கிளம்பி போயிட்டா அவங்க மனசு கஷ்டப்படாதா? அட, மத்தவங்களை விடுங்கப்பா. நம்ம தீபாக்கா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அக்காக்காகவாது இருந்துட்டு போலாம்லம்மா. பாத்தீங்களா பையன் எப்படி மாறிட்டான்? அன்பு காட்டினாலும் பிடிவாதம் பிடிச்சாலும் அளவில்லாம இருக்கான். டேய், உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. கல்யாணத்துக்கு வாடான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. இப்போ வீட்டுக்கு போறேன்னு சொல்ற எங்களையே புடிச்சு உட்கார வைக்கிற. என்னடா அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி கல்யாண வேலை எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்த. வந்துப்பா, இஷ்டப்பட்டவங்க வீட்டு ஃபங்க்ஷனு
இது கூட செய்யலன்னா எப்படிப்பா? என்னது இஷ்டப்பட்டவங்க வீட்டு ஃபங்க்ஷனா? ஆஹா, அது நம்ம தீபாக்கா இல்ல, அவ இந்த கல்யாணத்துக்கு நம்மள இஷ்டப்பட்டு கூப்பிட்டா இல்ல, அவளுக்காக இதையெல்லாம் நாம செய்யணும்ல. இதெல்லாம் நம்ம அரசியலுக்கு யூஸ் ஆகும்ல, அதத்தான் சொன்னப்பா. அக்கா எவ்வளவு சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்ம கோவம்லாம் பெருசா என்ன? உன்னை என் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. வெளியில பொண்ணு மாப்பிள்ளைக்கு அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே? சரி, நீ போய் பார்த்துட்டு வா. சரிங்கம்மா. நீங்களும் அப்பாவும் உட்காருங்க. சரிடா. பெரிய மனுஷனா. சரிடா. நீங்களும் போய் உட்காருங்க. போங்க. அவன் கல்யாணத்துக்கு நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எதுவும் சொல்லவே வேண்டாம். இந்த கல்யாணத்திலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். துளசி அம்மா, காலையிலயும் ஸ்டார்ஸ் தெரியுமா? தெரியுமே. என் கண்ணுக்கு தெரியலையேமா. ஆனா என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அதோ 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 இங்க. அம்மா, சித்தியும் ஸ்டார் காட்ட போறேன்னு கூட்டிட்டு போனாங்கல்ல, அத பத்தி கேக்குறேன். அத நான் பார்க்கல தியா. போய் பார்க்கலாமா? நீ ரெடியாகு, அதுக்கப்புறம். தியா, ஏய், நான் உன் அத்தடி. வா, என்கிட்ட வா. தியா பாப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாதுடா. உன் அத்தை தானே, உன் அப்பாவோட தங்கச்சிடா. உன் மேல ஆசையை தானே கூப்பிடுறாங்க. வா வா. வாடா. மேம், அவ உங்களை பார்த்து தான் பயப்படுறா. ப்ளீஸ் மேம், அவளை விட்டுருங்க மேம். என்ன செஞ்சு எங்க வீட்டு குழந்தைய மயக்க வச்சிருக்க? எப்பவும் பின்னாடியே சுத்துற மாதிரி மை போட்டு வச்சிருக்கியா? எங்களை மொத்தமா வெறுக்க வச்சுட்டல்ல? எங்க பாரு, இது நிரந்தரம் மட்டும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் எங்க குழந்தை எங்க கிட்ட வந்துருவா. ஆனா ஒரு விஷயம் துளசி, இவளுக்கு மட்டும் வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அவளை ஒழுங்கா பாத்துக்கோ. குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? என்கிட்ட இதை சொல்றதுக்கு உங்க நாக்கு கூசலையா? மேடம், உறவுங்கிறது ரத்த பந்தத்தால உருவாகிறது கிடையாது. ஆத்மார்த்தமா அன்பால உருவாகிறது. அதெல்லாம் உங்ககிட்ட துளி கூட கிடையாது. இது ஏன் குழந்தை, எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. உன் உபசரிப்பத்துக்கு குப்பையில போடு. நான் ஒன்னும் சாப்பிட வக்கு இல்லாம இங்க வரல. ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் இங்க வர வேண்டியதா போச்சு. அப்ப வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்டு போங்க. உன்னால என் வீட்டோட நிம்மதியே கிட்ட போச்சு. ஆனா இதை நான் அப்படியே விட்டுவேன்னு நினைக்காத. எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். துளசி அம்மா, என்ன உங்க கூட அனுப்பிட மாட்டீங்கல்ல? என் குழந்தைய எப்படி அவங்க கூட அனுப்பி வைப்பேன்?
அவங்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அம்மா கூட இருக்கேன்னு எதுக்கும் பயப்படக்கூடாது. ம்? வா நம்ம போலாம். ம்? எல்லாம் விட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சு. லக்ஷ்மிகா, என்ன வெற்றி? நானும் உங்க ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இது என்னப்பா கேள்வி? தாராளமா எந்த நில்லு. பிரச்சனையும் இல்லைல்ல? நில்லு. இங்க வந்து நில்லு வா. நில்லு. எடுப்பா இப்ப எடு. டேய் அவங்கிட்ட அந்த வாழைப்பழத்தை கொடு. இந்தா குடி. இந்தா. ஏய், நம்ம தலைவர் இன்னைக்கு பார்ட்டி வைப்பாரா இல்ல அன்னி கிடைச்சிட்டாங்கன்னு கழட்டி விட்டுருவாரா? தெரியலையே. டேய், நம்ம தலைவர்ரா, இவருக்கு ஆயுசு 100. டேய், அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. என்ன பிராண்ட் சரக்கு வேணும்னு முன்னாடியே புக் பண்ணிடலாம். சைடிஸ் கூட கையில இருக்கு. தலைவா, என்ன லவ் சொல்லிட்டீங்களா? எங்க சொல்லணும்டா. இன்னும் சொல்லலையா? ஏன் இன்னும் சொல்லல? அது என்னன்னு தெரியல. அவளை பார்த்தாலே எனக்கு பேச்சு வர மாட்டேங்குதுடா. அரசியல்வாதிக்கு பேச்சு தான் மூச்சு. நீ அதுலயே தடுமாறினா எப்படி? உன்னை எம்எல்ஏ மினிஸ்டர் ரேஞ்ச் அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கோம். அப்ப லவ்வ கட் பண்ணி விட்டுருவோமா? டேய், வாயக்கடுடா. வேடா போன. தலைவா தலைவா, நம்ம ஆளோட எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்தாகணுமே. என்ன பண்ணலாம்? போடாங்க. டேய், உன்னால பார்ட்டி கட் ஆக போகுதுடா. தலைவர் வேற போனை கட் பண்ணிட்டாரு. பார்ட்டி வைப்பாரா இல்லையான்னு வேற தெரியலையே. காசு இருக்கா? ஏதாவது பண்ண வேண்டியதான். தம்பி, நான் இங்க வா. அத வரேண்ணா. இல்ல, மொத்தத்தையும் வச்சுக்கோ. ஏன் எதுக்குண்ணே? அட வைங்க தம்பி. ஓகே, எதுக்குண்ணே இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? தம்பி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் உங்களுக்கு நான் இவ்வளவு பணத்தை கொடுத்தேன். ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, நன்றிய வார்த்தையால சொல்லாம உங்க கேமராவால சொல்லுங்க. சரியா? புரியலண்ணே. சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். நிக்கிறீங்களா? ப்ளீஸ் மேடம். உடனே எடுத்துறேன். ஓகே, போதும். தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. அழகி. தம்பி, போட்டோவை காட்டு.
ஏய், வெற்றி என்ன ரசம் ஊத்திட்டு இருக்கான்? அவனுக்கு ரசவாளியை ஒழுங்கா பிடிக்க கூட தெரியாதே. மேல கீழ ஊத்திக்க போறான் அவன் புள்ள. இவன் வெற்றிதானா என்னால் நம்பவே முடியல. மண்டபத்தில் இருக்க மொத்த ஓட்டையும் கவர் பண்ணாம வரமாட்டான் போல இருக்க. மாமா, நீங்க உங்க உலகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவர் உலகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நல்லா சாப்பிடுங்க. வணக்கம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இவன் ரொம்ப இறங்கி போறானோ? இருங்க, ஒரு நிமிஷம் வரேன். ஐயோ, பார்க்க மாட்டேங்கிறாங்களே. டேய் 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 டேய். அப்பா, அம்மா, அண்ணா, டேய் ஸ்வீட் கொண்டு வாடா. டேய் 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 சீக்கிரம் டேய். சாம்பார் கொண்டு வா. அட டேய், வாங்க. இருடா. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. தம்பி சீக்கிரம் வா. எல்லாம் இருக்குடா. நீ என்னடா பண்ற? நீ என்ன பண்றன்னு புரியுதா? நீ எக்ஸ் எம்எல்ஏவோட பையன்டா. இப்படி கையில வாளிய பிடிச்சிட்டு திரியிற. பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏய், நாளைக்கு நீ மினிஸ்டர் ஆக வேண்டியவன்டா. ஒரு கெத்தா நடந்துக்க வேண்டாம். அப்பா, மினிஸ்டர் ஆனா என்ன, சீஃப் மினிஸ்டர் ஆனா என்ன, நம்ம ஃபங்க்ஷன்ல நாம தானே வேலை செய்யணும். ஈஸ்வரமூர்த்தி குடும்பம் வந்தாங்க, பேருக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஊர்ல யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் பார்த்து சம்மந்தி குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு 4 பேர் பேசினாதானே அது நமக்கு நாளைக்கு ஓட்டா மாறும். அப்பா, 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லப்பா, மொத்தமா 15,000 ஓட்டு. அதான் நான் சாம்பார் ஊத்துற வரைக்கும் இறங்கிட்டேன். டேய், கை கரையானாதாண்டா வாய்க்கு சோறு வரும். சரி, இறங்குறது இறங்கிட்ட. சாம்பார ரசமும் ஒரு கலக்குடா. நமக்கு தான் எல்லா ஓட்டும் வரணும். அதான்ப்பா நம்ம பிளானே. அசத்துடா. நல்லா சாப்பிடுங்க. எனக்கு போதும்டா. சாம்பார் எல்லாம் இருக்குடா இலையில. போடா போடா. போதும். சாம்பாருங்களா? எங்க நம்ம ஆளை காணோம். அம்மா, என்னாச்சு இவனுக்கு? சந்தோஷமா இருந்தவன் ஏன் திடீர்னு ஃபீல் பண்ணிட்டு போறான்? வந்ததுல இருந்து இவன் போக்கே சரியில்லையே. கண்டுபிடிக்கிறேன். மச்சான், அஞ்சலி, மேரேஜ்ல முக்கியமான சீக்வென்ஸே இதான். இப்போ நீங்க அஞ்சலிக்கு ஊட்டி விடுவீங்க, அஞ்சலி உங்களுக்கு ஊட்டி விடுவா. என்ன பாக்குறீங்க? இது கூட சடங்கு தான். என்ன கொஞ்சம் ரொமான்டிக்கான சடங்கு. ஊட்டி விடுங்க. ஏன் புதுசா கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் ஊட்டி விடணுமா என்ன? இப்ப பாருங்க அத்தை, மாமா. என்ன மாப்ள? முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் ஊட்டிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. உங்க அத்தை ஒத்துக்கணுமே. ரொம்ப கூச்சப்படுவாளே என் பொண்டாட்டி.
பாத்தியா லட்சுமி அச்சோ, சும்மா இருங்க நீங்க. மாப்பிள்ள வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ அம்மா, அவர் சொல்றது கரெக்ட் தானே. நீ முதல்ல அப்பாக்கு ஸ்வீட் ஊட்டி விடு, அதுக்கப்புறம் அப்பா உனக்கு ஊட்டி விடட்டும். இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லல்ல. ஆமா ஆமா ஊட்டி ஆமா விடுங்கப்பா. அத்தை ஊட்டுங்க. ஆமா ஆமா சீக்கிரம் ஊட்டுங்க. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை எல்லாம் ஆசைப்படுறாங்க. புடிடா. வாவ் சூப்பர் மாமா சூப்பர். ஒன் சைடா இப்படி எனக்கும் ஊட்டணும். அதானே மாப்பிள்ளை? ஆமா ஆமா வெக்கத்தை பாரு உங்க அன்னைக்கு. அப்படிதான் சூப்பர். போதும்ல. பாசமுள்ள அண்ணன்களே, நீங்க 2 பேரும் அண்ணிங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. அதுக்கு என்ன ஊட்டிட்டா போச்சு. ஊட்டுங்க. அட ப்ரோ ஊட்டு ப்ரோ. ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆனப்பதான் நீங்க ஊட்டி விடல, இப்பயாச்சும் ஊட்டி விடுங்களேன். எதுக்கு? நான் ஊட்டி விடும்போது என் விரல கடிக்கவா? ஏங்க, என்ன நிம்மதியா சாப்பிட விடுறே. சும்மா விளையாடாதீங்க. இப்ப ஊட்டி விடுறீங்களா இல்லையா? உனக்கு ஸ்வீட் தானே வேணும்? இரு, ஸ்வீட்ல கொஞ்சம் உப்பை தடவி ஊட்டி விடுறேன். ஏய், பொண்டாட்டி ஊட்டுறது கூட கஞ்சத்தான பாக்காதடா, ஊட்டி விடுறா. சாப்பிடு. சாப்பிடுங்க. இதெல்லாம் என்னைக்காவது நடக்கிறது. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இருங்க இருங்க, எங்க எல்லாரும் ஊட்டி விட சொல்லிட்டு நீங்க என்ன ஊட்டி விடாம இருக்கீங்க? ஆமா ஆமா, நீங்க அஞ்சலிக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. என்னங்க அங்க பாருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட வயிறு தான் இல்லை. போதும்பா போதும், அங்கெல்லாம் பார்த்து வை. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கிளம்பி வந்துட்டு இருக்கோம். வந்துருவோம் கொஞ்ச நேரத்துல. வே வை. சரி போலாமா? வா மாமா, தாம்பூல போய் வாங்கிக்கோங்க மாமா. ஏண்டா, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் தாம்பூல பை கொடுக்கற எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டு, இப்போ உன் தங்கச்சிக்கு நல்லபடியா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி தாம்பூல பைய எனக்கே கொடுக்குறியா? எவ்வளவு திமிரு இருக்குண்டா உனக்கு. நீ காதலிச்சு கூட்டிட்டு போறதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாளா உனக்கு? அப்பா சும்மா இருமா நீ. வசதியான வீட்டு பொண்ணுங்க கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறதான் இந்த மாதிரி பயல்களுக்கு வேலையா போச்சு. ஏங்க, அவர் நம்ம மாப்பிள்ளைங்க. ஓய் மூடுறி. இவெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. இவனால நாம எவ்வளவு அவமானப்பட்டோம், எவ்வளவு பேர்கிட்ட பேச்சு வாங்கணும். மறந்துட்டியா நீ? ஒரு மனுஷனா எப்படி வாழணும்னு இப்போ உன் தங்கச்சிக்கு கட்டி கொடுத்திருக்கல உன் மச்சான், அவனை பார்த்து கத்துக்க. அவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா கூட எப்படி வளர்ந்திருக்கான் பாரு. தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கன உடனே முறையா பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணை கேட்டு சாஸ்திர சம்பிரதாயத்தோட சொந்த பந்தங்க எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கணும்டா. ஆனா நீ என்ன பண்ற? என் பொண்ணை வேலைக்கு அனுப்பி
அவ வருமானத்துல வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அப்பா சும்மாருன்னு சொன்னல. சரி ஆனந்தான் ஆச்சு. இவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கலான்னா கௌரவம். ஐயாக்கு மான ரோஷம் புத்துக்கிட்டு வருது. எதுவும் வேணான்னு சொல்லிடுவாரு. 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. உனக்கெல்லாம் சுயமரியாதை ஒரு கேடு. ஏய், உன்னெல்லாம் எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் உனக்கெல்லாம் உரைக்காது இல்ல? நீ எல்லாம் ஒரு ஜடம். ஏய், உனக்கு உடம்பு கூசலியா? அப்பா, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன். ஏம்மா, இவனை இப்படி பேசணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? பெத்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் மனசு படுற வேதனை உனக்கு தெரியாது. புள்ளையா ஒரு தாய் தகப்பனான அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டியே, உனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ஜென்மமோ இவெல்லாம். ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு லவ் பண்றதுக்கு இந்த ஊர்ல வேற பையனே கிடைக்கலையா? எதுக்குமா இவனை பிடிச்ச? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தா மாதிரி. ஏமா, உன்னை நான் எப்படிலாம் வளர்த்திருப்பேன்? ஒருவேளை இவன் குடும்பத்தோட வந்து என்கிட்ட பேசியிருந்தா கூட நானும் இறங்கி வந்து உனக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏன், என்கிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா, பதவி இல்லையா? யாருக்கும் தெரியாம உன்னை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். அப்பா, அது அவனோட தப்பு மட்டும் இல்ல, நானும் தான் போய். இத பாரு, என்னைக்கு நீ அவனை சப்போர்ட் பண்றதை நிறுத்துறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை விளங்கும். ஏய், வா போலாம். நீயே வச்சுக்கோ தாம்பூல பையன். இப்போ ஓகேவா? ஏமா, நான் தீபாவோட அண்ணி. நீங்க? துளசி, கேசவனோட அக்கா. ஓ, எங்க அத்தையும் மாமாவும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உங்க லைஃப்ல நடந்த ட்ராஜடியை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் தலையெழுத்துக்கு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? விடுங்க. இல்ல, உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள இந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. இது அந்த குழந்தை இல்ல? ஆமா, என் குழந்தைதான். நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட்டுங்க. யாரோ ஒருத்தரோட குழந்தைய உங்க குழந்தைன்னு வாய் நிறைய சொல்றீங்க. ரொம்ப கிரேட்டுங்க. இந்த மனசெல்லாம் யாருக்குமே வராது. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க இந்த குழந்தை ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா. உன் பேர் என்னம்மா? தியா. அழகான பேரு. நீ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. துளசி, நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. உங்க வயசு என்ன? 32. ஓ, அப்போ இவ வெற்றியை விட பெரியவளா? எங்க மாமியார் போட்ட முதல் கண்டிஷன் அவுட்டு. நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க ரொம்ப சைலண்டா யார்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்களே. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் பிடிக்கும். ஓஹோ, அத்தையோட 2வது கண்டிஷனும் அவுட்டு. துளசி, நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அத உங்ககிட்ட கேட்கலாமா? உங்க ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனையால தான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? ஜாதகம் நல்லா இருக்கிற பொண்ணையே நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஜாதகத்துல தோஷம் வேற இருக்கு. எப்படி ஒத்துக்குவாங்க? அத்தையோட 3வது கண்டிஷனும் அவுட். சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, அதான் கேட்டேன்.
பரவாயில்லைங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். நான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வரட்டா? வரேன். போங்க. நீ வா. மாமியார் போட்ட 3 கண்டிஷனும் ஆல்ரெடி அவுட். இவளை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த வெற்றிக்கு பொருத்தமாவே இல்லையே. ஆனா வெற்றி இவளை விழுந்து விழுந்து லவ் பண்றான். குடும்பத்துல அவனை வச்சு கலவரம் பண்ணி நாம நினைச்சதை நடத்த இந்த ஒரு விஷயம் போதும். வெற்றி இனிமேதான் இருக்க இந்த மீனாட்சியோட ஆட்டமே.